பகவத்கீதையின் முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம், அதாவது அர்ஜுனனின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகாபாரத போர் தொடங்கும் முன் பார்வையற்ற திருதராஷ்டிரர் சஞ்சயனிடம் கேட்கிறார், சஞ்சயா, தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்தில் போரிடும் விருப்பத்துடன் கூடியுள்ள என் மகன்களும் பாண்டவின் மகன்களும் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த ஒரு கேள்வி மனித மனதின் மிகப்பெரிய பலவீனத்தை காட்டுகிறது. திருதராஷ்டிரர் கண்களால் மட்டும் குருடர் அல்ல, பாசத்தாலும் குருடராக இருந்தார். என் மகன்கள் மற்றும் பாண்டவின் மகன்கள் என்று பிரித்து பார்த்து அந்த சுயநலமே இந்த பெரும் போருக்கு ஆணிவேராக அமைந்தது. நம் வாழ்க்கையிலும் நாம் எப்போது மற்றவர்களை நம்மிடமிருந்து பிரித்து பார்க்கிறோமோ அங்குதான் பிரச்சனைகள் தொடங்குகின்றன. சஞ்சயன் பதிலளிக்கிறான், மன்னா, பாண்டவர்களின் படையை பார்த்து துரியோதனன் தனது குருவான துரோணாச்சாரியாரிடம் சென்று இரு தரப்பு படைகளின் பலத்தையும் விவரித்தான். துரியோதனனிடம் மிகப்பெரிய படை இருந்தது. அவருடன் மாவீரர்களான பீஷ்மரும் துரோணரும் இருந்தனர். ஆனாலும் அவனுக்குள் ஒரு பயம் இருந்தது. ஏனென்றால் அதர்மத்தின் பக்கம் நிற்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய படை பலம் இருந்தாலும் அவர்களுக்குள் அமைதியோ தைரியமோ இருக்காது. குற்ற உணர்ச்சியும் பயமும் அவர்களை எப்போதும் துரத்திக் கொண்டே இருக்கும். துரியோதனன் தனது படையின் பலத்தை பெருமையாக பேசினாலும் அவரது இதயம் பாண்டவர்களின் தர்மத்தைக் கண்டு நடுங்கிக் கொண்டிருந்தது. இதுவே வாழ்க்கையின் உண்மை. சத்தியத்தின் பக்கம் நிற்பவனுக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை. அவரது மனசாட்சியே அவனுக்கு மிகப்பெரிய கவசமாக மாறும். போரை தொடங்கும் விதமாக மாவீரனான பீஷ்மர் தனது சிங்கம் போன்ற கர்ஜனையுடன் சங்கத்தை முழங்கினார். அதைத் தொடர்ந்து இரு படைகளிலும் உள்ள மாவீரர்களும் தங்கள் சங்குகளையும் போர் முரசுகளையும் முழங்கினார்கள். அந்த பயங்கரமான ஓசை பூமியையும் வானத்தையும் அதிரச் செய்தது. இந்த சங்கின் முழக்கம் வெறும் போருக்கான அறிவிப்பு அல்ல, அது மனிதர்களுக்கு வழங்கப்படும் எச்சரிக்கை. நமது வாழ்க்கையிலும் இப்படி பல சங்குகள் முழங்குகின்றன. நமது தவறுகள், நமது அகங்காரம், நமது பேராசை ஆகியவை அழிவை நோக்கிச் செல்லும் போது இயற்கை நமக்கு ஏதோ ஒரு வகையில் எச்சரிக்கை மணி அடிக்கிறது. ஆனால் மனிதர்கள் அந்த எச்சரிக்கையை உணராமல் தங்கள் ஈகோவால் மீண்டும் மீண்டும் தவறான பாதையிலேயே பயணிக்கிறார்கள். அந்த நேரத்தில் வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்டமான தேரில் அமர்ந்திருந்த அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் கூறினான், கிருஷ்ணா, தயவு செய்து எனது தேரை இரு படைகளுக்கும் நடுவே நிறுத்துங்கள். இந்த போரில் நான் யாருடன் போரிட வேண்டும் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த காட்சியின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தையே ஆளும் இறைவன் அர்ஜுனனுக்காக ஒரு சாதாரண தேரோட்டியாக அமர்ந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கடிவாளத்தை உங்கள் அகங்காரத்திடம் கொடுக்காமல் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டால் அவர் உங்களை மிகச் சரியான பாதையில் வழிநடத்துவார். கிருஷ்ணர் எந்த மறுப்பும் சொல்லாமல் தேரை இரு படைகளுக்கும் நடுவே கொண்டு சென்று நிறுத்தினார். தேர் நின்றதும் அர்ஜுனன் எதிரே பார்க்கிறான். அங்கே அவன் எதிரிகளைக் காணவில்லை. அவனுக்கு போர்க்கலை கற்றுக் கொடுத்த குருமார்கள், அவனது தாத்தாக்கள், மாமாக்கள், சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் ஆயுதங்களுடன் நிற்பதைக் காண்கிறான். அதுவரை அவனுக்குள் இருந்த மாவீரன் மறைந்து பாசத்தால் பிணைக்கப்பட்டு ஒரு சாதாரண மனிதன் வெளிப்படுகிறான். அவரது இதயம் மிகுந்த துயரத்தால் நிரம்புகிறது. இதுதான் மாயை. நாம் வாழ்வில் எதை சரியாகச் செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருக்கும்போது நமது உணர்ச்சிகளும் பாசமும் உறவுகளும் நம்மை தடுத்து நிறுத்தும். சரியான முடிவை எடுக்க விடாமல் நமது மனதை குழப்பும். அர்ஜுனனும் இதே மாய வலையில்தான் சிக்கிக் கொண்டான். அர்ஜுனன் மிகுந்த சோகத்துடன் கிருஷ்ணரிடம் கூறினான், கிருஷ்ணா, போரிடும் எண்ணத்துடன் இங்கு கூடியுள்ள என் சொந்த உறவினர்களை பார்க்கும்போது என் உடல் நடுங்குகிறது, என் வாய் உலர்கிறது. என் கைகளிலிருந்து காண்டீபம் என்னும் எனது வில் கீழே நழுவுகிறது. என் மனம் குழப்பத்தில் சுழல்கிறது. என்னால் இனி இங்கு நிற்கக்கூட இயலாது. வாழ்க்கையில் நாம் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கும் போது நமது மனதின் குழப்பம் உடலையும் நேரடியாக பாதிக்கிறது. ஒரு மாவீரன் தனது வாழ்நாள் முழுவதும் இந்த போருக்காக தயாரானவன் இப்போது வெறும் உணர்ச்சிகளால் தனது பலம் முழுவதையும் இழந்து நிற்கிறான். நமது இலக்குகளை நோக்கி பயணிக்கும் போது
பயத்திற்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமையானால் நமது திறமைகள் அனைத்தும் எப்படி வீணாகிவிடும் என்பதற்கு அர்ஜுனனின் இந்த நிலையே சிறந்த உதாரணம். கிருஷ்ணா, இந்த போரில் என் சொந்த உறவினர்களை கொல்வதால் எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. எனக்கு வெற்றியோ ராஜ்யமோ சுகங்களோ வேண்டாம். எவர்களுக்காக நாம் ராஜ்யத்தையும் சுகங்களையும் விரும்புகிறோமோ அவர்களே தங்கள் உயிரையும் பணயம் வைத்து இங்கு போர்க்களத்தில் நிற்கும்போது இந்த ராஜ்யத்தால் எனக்கு என்ன பயன்? மூவுலகங்களின் ஆட்சியே எனக்கு கிடைத்தாலும் நான் இவர்களை கொல்ல விரும்பவில்லை. அர்ஜுனனின் இந்த வார்த்தைகள் மேலோட்டமாக பார்க்கும்போது மிகப்பெரிய தியாகத்தைப் போல தெரியும். ஆனால் உண்மையில் அது தியாகம் அல்ல, தனது கடமையிலிருந்து தப்பித்து ஓடும் ஒரு கோழைத்தனம். சரியான காரணத்திற்காக போராடுவதை தவிர்த்து தர்மத்தை விட உறவுகளே பெரிது என்று நினைப்பது மிகப்பெரிய மாயையாகும். தங்கள் பேராசையால் அறிவை இழந்த இவர்கள் குடும்பத்தை அழிப்பதும் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதும் பாவம் என்று உணரவில்லை. ஆனால் அந்த பாவத்தை உணர்ந்து நாம் ஏன் இந்த மாபெரும் தவறைச் செய்ய வேண்டும்? குடும்பம் அழிந்தால் குலதர்மம் அழியும். தர்மம் அழிந்தால் அந்த குடும்பம் முழுவதும் அதர்மத்தின் பிடியில் சிக்கும். அர்ஜுனன் இப்போது தனது செயலுக்கு நியாயம் கற்பிக்கத் தொடங்குகிறான். மனித மனம் எப்போதுமே தான் செய்யும் தவறுகளுக்கும் தனது கூழைத்தனத்திற்கும் மிகவும் புத்திசாலித்தனமான காரணங்களை தேடிக் கண்டுபிடிக்கும். அர்ஜுனன் தர்மத்தை பற்றி பேசுகிறான், ஆனால் அவனது உண்மையான தர்மம் அநீதியை எதிர்த்து போரிடுவதுதான் என்பதை அந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் அவன் மறந்துவிட்டான். இந்த உறவினர்களைக் கொன்று ரத்தம் படிந்த ராஜ்யத்தை ஆளுவதை விட ஆயுதமின்றி நான் இவர்களால் கொல்லப்படுவதே எனக்கு சிறந்ததாகும். என்னை கொல்வதன் மூலம் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்தால் அதுவே நடக்கட்டும். எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்கள்! அநீதி இழைத்தவர்களை தண்டிப்பதற்காக வந்தவன் இப்போது அவர்களுக்கு பலியாக தயாராகிறான். இது உண்மையான அன்போ அல்லது கருணையோ அல்ல, இது பயத்தின் உச்சக்கட்டம். வாழ்க்கையில் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது பலர் அந்த பொறுப்பிலிருந்து தப்பிக்க இப்படித்தான் தவறான தியாகங்களை செய்யத் துணிகிறார்கள். சஞ்சயன் கூறுகிறான், இப்படி சொல்லிவிட்டு போர்க்களத்தில் அர்ஜுனன் மிகுந்த துயரத்துடன் தனது வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு சோகத்துடன் தேரின் இருக்கையில் அமர்ந்துவிட்டான். அர்ஜுனன் தனது ஆயுதங்களை கீழே போட்டு இந்த தருணம்தான் பகவத்கீதையின் தொடக்க புள்ளி. ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள திறமைகள், அறிவாற்றல், ஈகோ அனைத்தையும் கைவிட்டு எனக்கு எதுவும் தெரியாது, நான் தோற்றுவிட்டேன் என்று இறைவனின் பாதங்களில் முழுமையாக சரணடையும் போதுதான் உண்மையான ஞானம் அவனுக்குள் பிறக்கத் தொடங்குகிறது. அர்ஜுனன் தனது அகங்காரத்தை அந்த தேரில் கீழே போட்டதால்தான் கிருஷ்ணர் அவனுக்கு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியங்களை உபதேசிக்கத் தொடங்கினார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் உடைந்து போய் விழும் தருணங்கள் உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, இறைவன் உங்களை உயர்த்துவதற்காக உருவாக்கும் சூழ்நிலைகளே ஆகும்.